படிப்பை விட்டுட்டு பெருசா விருப்பமும் இல்லாம சினிமாவுக்குள்ள வந்தவர் துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சு பயங்கர சர்ச்சைகளுக்கு உள்ளானாரு. தான் அண்ணனோட முதல் படமான காதல் கொண்டேன்ல நடிச்சு படம் பயங்கர ஹிட். ஆனாலும் இவெல்லாம் ஒரு ஹீரோவானு ஏளனம் செஞ்சவங்க ஏராளம். அடுத்தடுத்து பல படங்கள் ஆனா எதுவுமே கை கொடுக்கல. புதுப்பேட்டை இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையுது. திருவிளையாடல் ஆரம்பம் வசூல் ரீதியா சம ஹிட். வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில பொல்லாதவன் படம் இவரோட சினிமா வாழ்க்கைக்கு நிலையான அடித்தளத்தை அமைக்குது. ஆடுகளம் தேசிய விருதை கைவசப்படுத்துச்சு. மயக்கம் என்ன, மரியான் மாதிரியான படங்கள் இவரோட நடிப்புக்கு தீனி போட ஆரம்பிச்சது. ஒய்தீஸ் கொலவரி பாடல் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் ட்ரெண்ட் ஆனாரு. பாடகரா, பாடல் ஆசிரியரா பல அவதாரங்கள் எடுத்தாரு. வடசென்னை மாதிரியான படத்துல நடிச்சவரு 55 வயசான அப்பாவா அசுரன்ல வாழ்ந்து 2வது முறையா தேசிய விருதை வசப்படுத்தினாரு. சமூக இழிவுகளை, ஏற்றத்தாழ்வுகளை கர்ணன் மூலமா நடிப்பால எடுத்து காமிச்சாரு. தனக்கான கதையை தேர்வு செஞ்சு முழுசா முயற்சி பண்ணி 100% உழைச்சு இவெல்லாம் ஹீரோவானு கேட்டவங்க முன்னாடி தமிழ் சினிமாவில இருந்து ஹாலிவுட் வர சினிமாவோட உச்சம் தொட ஆரம்பிச்சவர் தான் தனுஷ் அவர்கள்.